ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் லோன் போட முடியுமா, லோன் எப்படி வாங்குறது, பிஸ்னஸுக்கு லோன் எப்படி வாங்குறது, எப்படி இது அப்படின்றாங்க. நிறைய பேர் நீங்கள் தனியார் லோனில் போய் மாட்டிக்காதீங்க. நிறைய ஏமாத்துறாங்க. நிறைய பேர் நீங்கள் பிஸ்னஸ் மேலே போடாமல் நான் வீட்டு மேலே கடன் கொடுக்குறேன், வீட்டு பத்திரத்தை வச்சு நான் என்ன லோன் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பிஸ்னஸ்க்காக போட போய் வீட்டு மேலே போய் மாட்டிக்குது. எதனால் நான் அப்படி சொல்ல வரேன்னா, நானே அப்படி தான் பண்ணேன். எப்படின்னா, நான் வந்து வாடகை இடத்துல போய் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வாடகை இடத்துல தான் இப்போ வரலையும் இருக்குது. அதில் நான் லோன் போட போய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இது வேற ஆளுங்க இடத்துல என்னால் லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டு மேலே வேணால் லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க அவங்கள. சரி, நம்மளுக்கு எப்படி ஒன்று லோன் வந்தால் சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோன் போட்டுச்சு. இந்துஜா ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற இதில் இந்துஜாவில் போட்டுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போட்டு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக நான் கட்டினே தான் வரோம். இந்த கொரோனாவில் 3 மாதம் கட்ட வேணான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 3 மாதம் கட்டாது இந்த 2 வருஷம் கட்டின. நான் இவ்வளோ நாளாக கட்டிட்டு வந்தேன்ல, 15 லட்சம் லோன் போட்டேன். இவ்வளோ நாளாக நான் கட்டிட்டு வந்தது எல்லாமே அந்த 3 மாதம் கட்டாததுக்கு சரியாக போச்சு. இப்போ போய் கேட்டால் 15 லட்சம் அப்படியே இருக்குது. 3 மாதம் நீங்கள் கட்டாது எவ்வளோ, 20,000 ரூபா, 20,800 ரூபா நம்ம லோன் அமௌண்ட்டு. 3 மாதத்துக்கு என்னாச்சு, 2, 4, 6, ஒரு 60,000 நான் கட்டலைன்னு வச்சுக்கோங்க. 60,000 தான் நீ இவ்வளோ நாள் 2 வருஷத்தில் நீ 60,000 தான் கட்டி கழிச்சிங்கிற. அதனால் உனக்கு அதுக்கு சரியாக போச்சு, திரும்பவும் 15 லட்சம் உனக்கு விற்கிது அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த இது எப்படியோ ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு வந்தால் போதுன்னு ஆயிடுச்சு. நான் வேறு வீடு ஒன்று அதுக்கு அப்புறம் ஒன்று கட்டிட்டேன். அதுக்கு பின்னால் ஒன்று வீடு கட்டினேன். நான் அந்த வீட்டுக்கு நான் அந்த லோன் போட்ட வீட்டை நான் விற்றுட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் 2 வருஷம் லோன் கட்டினேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் லோன் கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் 15 லட்சம் வாங்கின லோனை திருப்பி 15 லட்சம் நான் அவங்களுக்கு கட்டினேன் இப்போ. ஆனால் 2 வருஷம் லோன் கட்டினது எங்கே போச்சுன்னே தெரில. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 20,000 ரூபா கட்டுறோங்க அப்படின்னா 18,000 ரூபா 17,000 ரூபா வெறும் வட்டி மட்டுமே போகுது இப்படி. அது இல்லாமல் நீங்கள் தனியாரில் வாங்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்சூரன்ஸு, வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 போடுறாங்க. உங்கள் மேலே ஒரு இன்சூரன்ஸு, அதெல்லாம் எதுவுமே ரிட்டர்ன்லாம் வராது. உங்கள் மேலே ஒரு இன்சூரன்ஸு வாங்குறவங்க மேலே, அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் போடுறாங்க. அதுக்கு மேலே 2% பேங்க்குக்கு என்னது, அது வந்து ப்ராசஸிங் ஃபீஸாம் 2% நீ வாங்குறதுல. அதுக்கப்புறம் இந்த லோன் வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இன்னொருத்தர் வந்து போயிட்டுருப்பார், அவருக்கு 2%. அதுக்கப்புறம் இங்கே வந்து சைட்டை வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்கணும். இப்படி எல்லாம் 15 லட்சம் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு பக்கம் செலவாகுது. இந்த மாதிரிலாம் வேண்டாம். இவ்வளோ நீங்கள் தனியார் பேங்க் பக்கம் போனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் தனியார் பேங்க்கும் வேணாம், தனியார் லோனும் வேணாம். அப்படியேப்பட்ட பிஸ்னஸே நீங்கள் பண்ண தேவையில்லை. தனியார் பேங்க் இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நேராக தொழில் மையத்துக்கு போகணும். முக்கியமாக நம்ம மாவட்ட தொழில் மையம்னு ஒன்று எல்லா ஊர்லேயுமே இருக்கும். அந்த மாவட்ட தொழில் மையத்தில் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆலோ பிரிக்ஸ் பிஸ்னஸாக, சாலிட் பிளாக்காக இது பண்ணுறோம். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க லோன் இருக்குது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே லோன் இருக்குது, முத்ரா லோனு அந்த மாதிரிலாம் பழைய இது இருக்குது. இந்த புதுசாக நிறையா லோன் வந்திருக்கு. அது நம்ம நிறைய பேர் இது முழுச்சுமாக தெரிஞ்சவங்க மட்டும் இதை வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரனாவோட இதை வாங்கி யாரை பிடிச்சி கரெக்டாக வாங்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. நம்ம தெரியாதவங்க நிறைய பேர் லோன் வாங்குறதில்ல. ஆனால் இந்த மாதிரி லோனு, வட்டி இல்லாத லோனு நீங்கள் வாங்கி ஒரு 2-3 வருஷத்துக்கு வெறும் வட்டியை மட்டும் கட்டினா கூட போதும், லைட்டாக வட்டி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கூட லோன் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மானியம் இருக்குது. நம்ம ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறோம் அப்படின்னா அதில் மானியம் இருக்குது. இந்த மாதிரி இதில் நுணுக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொழில் மையத்தில் போயிட்டு உட்காந்து கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சார் நான் லோன் பண்ண போகிறோம், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எனக்கு இதுக்கு என்னென்ன லோன் இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு புக்கே கொடுப்பாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அவசரப்பட்டு அப்போ இந்த மாதிரி போய் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க எல்லாமே. என்னால் அந்த டைமுக்கு அவங்க கூப்பிடுற டைமுக்கு என்னால் போக முடியல. அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, என்ன தொழில் பண்ணுறீங்களோ. ஏன்னா லோன் வாங்கிட்டு கட்டாமல் போயிடுவாங்க, இல்லை கட்டுறது அவங்க பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணணுன்றதுனால அது தொழிலுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஊர் இதுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி என்னால் கரெக்டாக டைமிங் போக முடியாமல் நான் வேலைக்கு போயிட்டு பண்ண முடியாமல் விட்டுட்டான். அதனால்
இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் ப்ரொசீஜர் என்னென்ன லோனு இருக்குது, இது எத்தனை பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்த பசங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம இதில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். தொழில் மையத்துக்கு முதல்ல போங்க. தொழில் மையத்தில் போய் என்னென்ன லோன் இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இதுதான்றதை நான் சொன்ன ஆலப்பிளாக்கு தான்றதெல்லாம் முடிவு கிடையாது. ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் இருக்குது. இந்த இதுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லுது. அதனால் நீங்கள் படித்த பசங்க நேராக தொழில் மையத்துக்கு போங்க. தொழில் மையத்தில் போயிட்டு அவங்க கொடுக்குற லெட்டரை ஃபுல்லாக படிங்க. என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ வட்டி என்னன்றது ஃபுல்லாக அத்துப்படியாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கே ஓரளவுக்கு இதெல்லாம் பார்த்து நான் கற்றுக்குறேன் அப்படின்னா, படித்த பிள்ளைங்க போய் தொழில் மையத்தில் சும்மா ஊர் சுற்றுறீங்க, கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படி இல்லை, போய் தொழில் மையத்தில் போயிட்டு என்னென்ன பிஸ்னஸ் இருக்குன்னு தேடுங்க. படித்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே லோன் உண்டு, நீங்கள் கம்மி லோன் வாங்கலாம். அதனால் நேராக தொழில் மையத்தில் போயிட்டு கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பார்க்குவாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் தேர்ந்தெடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங்கு ஒரு 3 டைம் 4 டைம் போவாங்க. அவங்களுக்கு வர சொல்லுவாங்க, நம்ம போகணும். போயிட்டு அதுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் எங்கே, உங்கள் அக்கௌண்ட் எதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இந்த 2 பேங்க்கில் எதனா ஒரு அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது அக்கௌண்ட் இல்லைன்னா கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் அவங்க வந்து நம்ம இதுக்கு நம்ம தேர்வு ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லெட்டர் கொடுப்பாங்க. இங்கே கொண்டாந்து பேங்க்கில் கொடுத்தாங்கன்னா பேங்க்கில் வந்து எந்த இடத்துல லோன் இது பண்ண போகிற, கம்பெனி வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியெல்லாம் வந்து பார்ப்பாங்க, இடத்தெல்லாம் வந்து பார்க்குவாங்க. இது எல்லாமே நம்ம ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னே என்ன லோன் வாங்கிக்கிறாங்களா, இல்லை எப்படி போயிட்டுருக்கு, நம்ம பிஸ்னஸ் எப்படி, இல்லை நம்ம டேக்ஸேஷன் எப்படி, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த மேனேஜருக்கு நம்மளை பிடிச்சிச்சின்னா அவர் ஓகே சொன்னார்னா லோன் கன்ஃபார்மு. இதில் நம்ம எவ்வளோ வாங்கினாலும் அதில் மானியமும் இருக்குது. அந்த லோனை பொறுத்தது, அது லோன் மானியம் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் லோன் இருக்குது, இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் லோன் இருக்குது. இந்த மாதிரி பண்ணலாம். சிம்பிளாக பண்ணோன்னா நம்ம பிஸ்னஸ்க்கெலாம் 10 லட்ச ரூபாயெலாம் தாராளமாக கவர்மெண்ட் லோன் வாங்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால் சும்மா இந்த தனியார் பேங்குங்களை நம்பி ஏமாற வேண்டாம். தொழில் மையத்து மூலிமா போங்க. பிஸ்னஸுக்கு லோனு நிறையா இருக்குது. நான் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது மட்டும் உண்மை. எனக்கு தெரிஞ்சது அளவுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே எங்கே போனால் தெரிஞ்சுக்கலான்றதுக்கு தொழில் மையம் போங்க. அதுலேருந்து எல்லாமே இருக்குது. தொழில் மையத்தில் நம்ம பிஸ்னஸ்க்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு எல்லாமே இருக்குது. நான் போயிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, சரி நான் எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது தொழில் மையத்தில் போயிட்டு நானே ஒன்று கேட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு விரிவாக ஒரு அடுத்த வீடியோ போடுறேன். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.